ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாங்க முதல் முறையாக எலெக்ஷன் டேட் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக உட்காந்து 4 மணி எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தது இது தடவை தான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்மளாம் அந்த எலெக்ஷன் டேட்டெல்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம், எப்போவோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம எலெக்ஷன் டேட் என்ன தெரிஞ்சுன்னா அன்றைக்கி ஓட்டு போட போவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த தடவை இவ்வளோக்குள்ள ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எல்லாமே நிறைய பேர் இதை வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன் டேட் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக. அது ஏன் இவ்வளோக்குள்ள நம்மளுக்கு இந்த தடவை எதிர்பார்ப்பு அதிகம் கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து திமுக ஒழிச்சு கட்டணும், அதுக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுறது. இன்னொன்று, இது எல்லாருமே மனசாட்சிப்படி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், விஜய் வண்டி அரசியல் வருக, அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவரை ஆதரிப்பவங்களாக இருந்தாலும் சரி, அவர் எதுக்குதான் சரி, விஜயோடைய அரசியல் வருகை எந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கும். அது வந்து மாற்றிக்கிறது கிடையாது. அதனால தான் கூட நம்மளுக்கு வந்து இந்த எலெக்ஷன் டேட்டை தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோக்குள்ள ஒரு ஆர்வம் வந்திருக்கலாம். சரி, ஓகே. இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 23 அதாவது வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4 ஸோ இவ்வளோ நாளாக நமக்கு பார்த்தீங்கன்னா 2026 ஒரு மாற்றம் வரும் அப்படி இப்படின்னு அரசியல் நம்ம பேசிட்டே இருந்தோம். நான் டக்குன்னு பக்கத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ மே 4 யார் வந்து புதிய முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படிங்கும்போது அரசியல் இன்னும் பார்த்தீங்கன்னா களம் பயங்கர அளவில் சூடு பிடிக்க போகுது. இப்போ இருக்கிற நிலவரம் எப்படி பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை போட்டின்னு தானே இருக்குது. அதாவது டிஎம்கே கூட்டணி ஒன்று, ஏடிஎம் கூட்டணி, விஜய், சீமான் அவர்கள். இதில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் போவாரா போக மாட்டானே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. இல்லை சேர்ந்துட்டாரு, இத்தனை தொகுதி 50 தொகுதி துணை முதலமைச்சர், இல்லை 80 தொகுதி எதிர்க்கட்சி தலைவர் எப்படின்னு பயங்கரமான பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அது எதுவானாலும் அது அறிவிப்பு வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசிட்டோம், ஒரு வீடியோ தனியாக போட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம் வந்துருச்சு. அதெல்லாம் பேசணும் அப்படின்னா அதிகாரப்பூர்வ தகவல் வந்தது தான் நம்ம இன்னும் அதை பற்றி தெளிவாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது விஜய்க்கு அழுத்தம் கொடுத்தாங்க, நெருக்கடி அப்படின்னு திருமாவளவன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விஜய் அவர் மேலே ஒரு பாசத்தில், நண்பர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறைக்கு ஆளாகி அவர் பணிஞ்சு போயிடக்கூடாது, அப்படி போயிட்டு அவருக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காது அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவர் வந்து பொங்கி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அதாவது ஆடு நனைதேன்னு ஓனாய் அதான் கதையில ஒரு கதை இல்லை, அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன இவ்வளோக்குள்ள ஆக்கிற. அதாவது கரூர் விஷயத்தில் விஜயை கைது பண்ணல, ஏன் கைது பண்ணாமல் வச்சிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு பொங்கின திருமாவளவன் இப்போ அவ்வளோக்குள்ள ஒரு பாசத்தில் அவர் புதுசாக தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நலன் அவருடைய அரசியல் தானே பார்க்கணும். அவருக்கு தெரியாதா, அவருக்கு முடிவெடுக்க தெரியாதா? ஸோ அவர் என்ன முடிவு, இவங்களுக்கு என்ன அவ்வளோக்குள்ள ஆக்கலாம் கேட்க. உங்கள் கூட்டணி என்ன காதல் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து தேமுதிக உங்களோட கூடுதல் தொகுதி கொடுக்காங்க, உங்களுக்கு அந்த மரியாதையே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து முரட்டு முட்டா கொடுத்து கிடைக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட நீங்கள் வந்து எதுக்கு விஜயவர்களுக்கு மேலே என்ன ஒரு அக்கறையில் பாசம் உங்களுக்கு நினைக்க. அதாவது நீங்கள் நல்லா பார்க்கணும், விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய குரூப்புகள் எல்லாமே அது வந்து விஜய் மேல உள்ள நன்மையே கிடையாது. அவர் அங்கே போய் சேர்த்துட்டு இவங்களுடைய அஸ்திவாரம் ஆட்டங்கன்றும் இவங்க படுதோல்வி அடைச்சிருவாங்க. அவர் வந்த முதல் தேர்தலையே ஒன்று துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 2ல் 1 கன்ஃபார்ம் ஆயிடுவார். ஸோ அதனால தான் அவ்வளோக்குள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் எங்கே சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கத்திட்டு இருக்காங்க. எது நடக்கணுங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி முழுத தீர்வமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாரும் அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க, நம்ம அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவ்வளோக்குள்ள பாஜக அர்த்தம் கொடுக்க அப்படி இப்படி கொடுக்குங்க. இப்போ ரீசனாக நான் பார்க்குறேன், தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ விசாரணை டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது அப்பவும் காருக்கு மேலே ஏறின்னு ஹாயாக சிரிச்சு அப்படியே கை காட்டிட்டு அப்படி வராரு, கூலாக தான் இருக்காரு. இதில் இதை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, அப்படி பார்த்து அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியவே இல்லை. சரி, ஏதோ ஒன்று அவர் வந்து சிரிச்ச முகமாக இருக்காரு. சரி, அவர் பக்கம் சாதகமாக அவர் ஏதோ முடிவு எடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது என்னங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்ச பிறகு அதை விவாதிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி இதுக்கு நான் பேசிக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் தான் இங்கே உள்ள ஆட்டத்தையே திசை திருப்புறது. அதாவது கேட்டிங்கன்னா ஒன்று தமிழக வெற்றி கழகம், இன்னும் நாம் தமிழ் கட்சி. இன்னொரு பக்கம் இப்போதைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், ஒன்று ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னா எடப்பாடி, 2 பேர்ல தான் முதலமைச்சருடைய வாய்ப்பு. ஏன்னு நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதியில் அவங்க தனியாக வேட்பாளர் நிப்பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக துணை அவருக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப நாள் இன்னும் அவங்க வருஷக்கணக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் இதுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே செய்ய கிடையாது. இந்த தேர்தலில் குறைஞ்சபட்சம் எம்எல்ஏக்கள் ஒரு 4-5 இடத்துலயாவது அவங்க உள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்டிஏ கூட்டணியில் போனார் அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக திருப்பமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படிங்கிற போது தான் நம்மளுக்கு இந்த தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. இப்போ ஆல்ரெடி இருக்கிறது இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்களே தான் பார்த்தீங்கன்னா அந்த அரசியலுக்கெல்லாம் வருது, பிஜேபி, காங்கிரஸ் இதே தான் இருக்கும்போது நம்மளுக்கு பெருசாக ஒரு கியூரியாசிட்டி தோணாது.
நம்ம அந்த எலெக்ஷன் டேட்ல போய் ஓட்டு போட மட்டும் போவோம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜயவால் அரசியலத்தில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. சரி, ஓகே. அடுத்தடுத்த கட்ட அந்த அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு நாம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பேசலாம். இந்த நேரத்தில் இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்ச உடனே நாம எல்லாரும் மனதுக்குள்ள எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க தமிழ்நாட்டு எந்த மொழியில் இருந்தாலும் சரி, இல்லை உலகின் எந்த மொழியிலும் சரி, எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு உங்களுடைய, அதாவது சில பேர் வெளியூரில் இருப்பீங்க, ஓட்டு போடுறதுக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இந்த தடவை எல்லாருமே சைட்டு மேனிக்கு ஓட்டு போட கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு போயிடணும். உங்களுடைய ஒவ்வொருத்தர் ஓட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் தீர்மானிக்கும். ஸோ ஏன் ஒருத்தன் ஓட்டு என்ன பெருசாக மாறிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த சர்க்கார் படத்தை பார்த்துருப்பீங்களா, ஒரு ஓட்டு எவ்வளோக்குள்ள வலிமையானதுங்கிறது. ஸோ அதனால் உங்களுடைய ஓட்டு, அதை உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்குமே ஓட்டு போடுங்க, ஆனால் ஓட்டை போட்டுருங்க. அதுக்கு இன்னொரு விஷயம், நான் நோட்டாக்கப்பட போகிறேன், எனக்கு இங்கே இருக்கிறவங்க யாருமே பிடிக்கல, அரசியல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை தவறையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நான் கூட நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம், நோட்டாக்கு பேசாமல் போட்டு போயிடலாம் கூட நான் கூட பேசுவோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறு. நோட்டாக்கப்படக்கூடாது. இருக்கிறதுல யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத தீர்மானித்து நீங்கள் வந்து ஓட்டை போட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய ஓட்டு நோட்டாக்கு போட்டு இங்கே பெருசாக எதுவும் மாறுறது கிடையாது. ஸோ அதனால் நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, உங்கள் இந்த கட்சிகளில் எது பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க, யாரை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதை பொறுத்து உங்களுடைய ஓட்டுக்களை போடுங்க. பணத்தை வாங்கிட்டோங்கிறதுல மனசாட்சிப்படி பணத்தை வாங்கிட்டோம், நம்ம அவங்களுக்கு தான் போட்டுடணும், நம்பிக்கை துரோகனோடு அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க. பணம் யார் கொடுத்தாலும் வாங்கிடுங்க, அது உங்களுடைய பணம். இந்த மாதிரி முறையில் தான் உங்கள்கிட்ட வருது. ஆனால் ஓட்டு நீங்கள் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்காத அதில் யாருக்கு ஒன்று நினைக்கலாம் அவங்களுக்கு அந்த ஓட்டை போடுங்க. ஓகேவா? அதையும் தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4-5 ஆண்டுகால ஆட்சிகளில் உங்களுக்கு நிறைய கோபம், ஆத்திரம், இந்த சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த நேரத்தில் காட்டியிருப்பீங்க. ஆனால் தேர்தல் சமயத்தில் நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கக்கூடாது. எல்லா கோபத்தையும், உங்களுடைய நியாயமான அந்த விஷயத்துக்கான அந்த கோபத்தை வந்து காட்ட வேண்டிய நாளே ஏப்ரல் 23ஆம் தேதி. ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கே காட்டுங்க. இதுக்கு முன்னாடி வீரவசனம் பேசி நான் வந்து அங்கே இது பண்ணேங்க, அதெல்லாம் தேவையில்ல. உங்கள் குழப்பத்தை காட்ட வேண்டிய அந்த இடத்துல காட்டணும். எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாரும் மாறி மாறி ஆட்சி ஆண்டுருக்காங்க. ஆனால் எல்லா ஆட்சிகளுமே தவறுகள், குற்றங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த திராவிட திமுக ஆட்சியில் மட்டும்தான் அளவுக்கு அதிகமான குற்றங்கள் டெய்லி. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கொள்ளை, பாலியல் குற்றங்கள், பெண் பிள்ளைகளுக்கு மேலே அந்த குற்றங்கள் இருக்கிறது அளவுக்கு அதிகமாக நடந்திருக்கு. பெண் பிள்ளைகள் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு குற்றங்கள். ஸோ சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் வச்சு தான் முதல்ல மு.க. ஸ்டாலின் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா எதையுமே அவங்களால தடுக்க முடியல, சட்டம் ஒழுங்கை அவங்களால நிர்வகிக்கவே முடியல. ஸோ அப்போ இந்த அளவுக்கு குற்றங்கள் இனி ஒரு 5 வருஷம் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊபி, மேற்குவங்களாம் அந்த எல்லாம் பார்க்கணும்ல, அங்கே அந்த ஸ்டேட் மாதிரி மாறிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு போட வேண்டிய நேரம். ஸோ அதனால உங்களுடைய ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிந்திச்சு நீங்கள் போடுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோக்குள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பானுங்க, ஏன்னா இவர் வந்துட்டா மட்டும் இங்கே எல்லாம் க்ளீன் ஆயிருமா, இல்லை எதுவுமே குச்சமே நடக்காது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. யார் வந்தாலும் குற்றங்கள் நடக்கும், ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக நடக்காது. அதுக்கு அடுத்த ஆக்ஷன் இருக்குல்ல. இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் கூட குற்றம் நடந்தால் கூட உடனே அதிரடியான அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த துறை அமைச்சர் யார், அந்த இதில் யார் பொறுப்பு, ஸோ எல்லாத்தையும் மாற்றுவாங்க. அந்த ஆக்ஷன் ரொம்ப இதாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கட்சிக்காரங்க மேலே ஆக்ஷன் எடுத்த மாதிரி நம்ம பார்க்கல. ஒரு ஊடகத்தில் உள்ள ஒருத்தர் போய் போயிட்டு இருந்து ஊடகத்தாரையும் தாக்குறாங்க. அப்படி தாக்குறாங்க, அந்த ஊடகத்து மேலே தாக்கப்பட்டவங்க மேலே தான் வழக்கு பதிவு நடக்குது. அந்த அவங்க கட்சிக்காரங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படல. இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ அப்போ இங்கே நடுநிலைமைன்னு என்ன இருக்குது? அதாவது நடுநிலைமையை எடுத்துக்கொண்டு அதாவது ஒரு ஊடகத்தில் உள்ள ஊடகத்துக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஏழைப்பாள மக்களில் ஒருத்தன் ஏதாவது பாதிக்கப்பட்டான் அப்படின்னா அவனுக்கான நீதி எங்கே போய் கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அப்போ கண் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் போயிட்டு இருக்குன்னு. ஸோ அப்போ அந்த ஆபத்தான அரசியல் நம்ம வேற இருக்கணும். இனிமேல் அவங்க ஆட்சியில் எட்டிலே ஏறக்கூடாது. இந்த குடும்ப அரசியல், எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான், அடுத்த என் மகன் தான் அப்படிங்கிற அந்த கெத்துலாம் இருக்கவே கூடாது. அதை ஒழிச்சு கட்ட வேண்டிய நேரம் இது. இந்த கொத்தடிமையில் நிறைய பேர் உருவாகிட்டே இருக்காங்களா, அந்த குடும்பம் தான் ஆட்சியாளர், கரெக்ட், அவங்க தான் ஆட்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம் போகணும். இனிமேல் பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்கும் தமிழ்நாட்டை பட்டா போட்டு எழுதி தான் கொடுக்கல. ஓகேவா? தமிழ்நாட்டை பிறந்த மகன், தமிழ் மகன் யார் வேணாலும் தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் மக்களை நம்ம உருவாக்க வேண்டியது இந்த தலைமுறையினர் தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞர் குடும்பத்தில் பிறந்திருந்தா தான் தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் தான் நம்ம உருவாக்கக்கூடாது. அதை வந்து வேறறுத்து விடணும். ஸோ அதுக்காகவே இந்த தேர்தலில் மனசாட்சிப்படி நீங்கள் எல்லாரும் உங்களுடைய நியாயமான நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்காக நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. இன்னும் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்முடைய நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.